வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு முதல் முறையாக 1,68,000 தாண்டியது. 24 மணி நேரத்தில் 904 பேர் கொரோனாவுக்கு உயிரிழப்பு. உச்சநீதிமன்றத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பலருக்கு கொரோனா தொற்று உறுதி. வழக்குகளை காணொலி மூலம் வீட்டிலிருந்தே நீதிபதிகள் விசாரிப்பார்கள் என அறிவிப்பு. கோவாக்சின் தடுப்பூசியை 3 முறை போட்டுக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்குமா? ஆய்வை தொடங்கியது பாரத் பயோடெக் நிறுவனம். உத்தரப்பிரதேச பாஜக அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அலட்சியம். முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. சுனில் அரோராவுக்கு பிறகு நாட்டின் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் யார்? தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா நியமிக்கப்படலாம் என தகவல். விவசாய பொருள் உற்பத்தியில் இடைத்தரகர்களின் தலையீடு அதிகரிப்பு. உரிய விலை கிடைக்காமல் பாகற்காய் பயிரிட்ட கூடலூர் பகுதி விவசாயிகள் வேதனை. உலக அளவிலான கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையில் பிரேசிலை பின்னுக்கு தள்ளிய இந்தியா அமெரிக்காவை அடுத்து 2ஆம் இடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை முதல் முறையாக ஒரே நாளில் 1,68,000 தாண்டியுள்ளது. 24 மணி நேரத்தில் 904 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். இந்தியாவில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாக ஒரே நாளில் 1,68,912 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,35,27,717 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 904 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,70,179 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 12,01,009 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் வீட்டிலிருந்தபடியே காணொலி மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை விசாரிப்பர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலை முன் எப்போதும் இல்லாத வகையில் அசுர வேகத்தில் பரவி வருகிறது. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் பணிபுரியும் 50% ஊழியர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி இன்று முதல் வீட்டிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முடிவு செய்துள்ளனர். இதன்படி காலை 10:30 மணிக்கு கூட வேண்டிய அமர்வு 11 மணிக்கும் 11 மணிக்கு கூட வேண்டிய அமர்வு 12 மணிக்கும் கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவாக்சின் கொரோனா தடுப்பூசியை 3 முறை போட்டுக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்குமா என்பது குறித்து பாரத் பயோடெக் நிறுவனம் ஆய்வை தொடங்கியுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு எதிராக கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 2 தடுப்பூசிகளும் முதல் தவணை, 2வது தவணை என 2 தவணைகளாக போடப்பட்டு வருகின்றன. இதில் கோவிஷீல்டு தடுப்பூசி முதல் தவணை டோஸ் போடப்பட்டு 1.5 மாதங்களுக்கு பிறகு 2வது டோஸ் போடப்படுகிறது. கோவாக்சின் தடுப்பூசி முதல் தவணை டோஸ் போடப்பட்டு 1 மாதத்திற்கு பிறகு 2வது டோஸ் போடப்படுகிறது. மேலும் கோவாக்சின் தடுப்பூசி 81% செயல்திறன் கொண்டுள்ளதாக ஏற்கனவே நடந்த சோதனை முடிவுகள் தெரிவிக்கின்றன.
இந்த நிலையில் கோவாக்சின் தடுப்பூசியை 3 தவணை செலுத்திக் கொண்டால் வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்குமா என்கிற ஆய்வை பாரத் பயோடெக் நிறுவனம் தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் ஒப்புதலுடன் நடைபெற்று வரும் இந்த ஆய்வில் 27,000 பேருக்கு கோவாக்சின் தடுப்பூசி 3வது டோஸ் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அலட்சியம் காட்டுவதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 15,000-ஐ தாண்டி இருக்கும் நிலையில் ஷாம்லி மாவட்டத்தில் 3 பெண்களுக்கு கொரோனா தடுப்பூசிக்கு பதிலாக நாய்க்கடிக்கான ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்து உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான திரு அகிலேஷ் யாதவ் மாநிலத்தில் தொற்று பரவல் அதிகரிப்பது ஏன் என்று முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்திடம் 4 கேள்விகளை எழுப்பியுள்ளார். கொரோனா தடுப்பூசிக்கு பதிலாக நாய்க்கடி ஊசி போடப்பட்டது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தடுப்பூசி போட்டுக்கொண்ட சுகாதார பணியாளர்களுக்கு எப்படி மீண்டும் தொற்று பாதிப்பு ஏற்படுகிறது? கொரோனா பரிசோதனை குறைவாக செய்யப்படுவது ஏன்? மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு ஒதுக்கப்படும் படுக்கைகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது ஏன் என்று திரு அகிலேஷ் யாதவ் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவின் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக திரு சுஷில் சந்திரா நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோராவின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து நாட்டின் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் மூத்த தேர்தல் ஆணையர் திரு சுஷில் சந்திராவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த நேரமும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக திரு சுஷில் சந்திரா நாளை பதவியேற்பார் என்றும் 2022ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி வரை அவர் பதவி வகிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இவர் தலைமையில் கோவா, மணிப்பூர், உத்தரகண்ட், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை அருகே ஒரு நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் எரிந்து சேதமடைந்தன. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி செந்தில் நகர் பகுதியைச் சேர்ந்த வையாபுரியப்பன் என்பவர் அப்பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வார்ப்பு நூற்பாலை நடத்தி வருகிறார். நேற்றிரவு அவரது நூற்பாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவியதால் ஆலையில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் எரிந்து நாசமாகின. சில உபகரணங்களும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து கருமத்தம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணை பகுதியில் அதிமுக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவருக்கு இலவசமாக மீன் கொடுத்து மறுத்ததால் மீன்வளத்துறை ஒப்பந்த ஊழியர்கள் மீது ரவுடிகளை ஏவிவிட்டு தாக்குதல் நடத்தியதில் தொழிலாளி ஒருவரின் காது துண்டானது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் மீன்வளத்துறை சார்பில் வளர்க்கப்படும் மீன்கள் ஒப்பந்த தொழிலாளர்களால் பிடிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு தினசரி பிடிக்கப்படும் மீன்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. அதேவேளையில் ஆளுங்கட்சியினர் வரம்பு மீறி மீன்களை அள்ளி செல்வதும் வழக்கமாக இருந்து வருகிறது. இதனால் மீன் பிடிப்பவர்களுக்கும் அதிமுகவினருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பேச்சிப்பாறை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் அல்போன்ஸ் என்பவர் தனது உறவினர்களுடன் சென்று பொதுப்பணித்துறை சார்பில் பிடிக்கப்பட்ட மீன்களை அள்ளி சென்றுள்ளனர். இதனை தட்டி கேட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் மீது ரவுடிகளை ஏவிவிட்டு அவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். அரிவாள், கத்தி, கம்பு போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் சென்ற ரவுடி கும்பல் மீனவர்களை ஓட ஓட விரட்டி சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் மீன்பிடி தொழிலாளர் கணேசன் என்பவரது காது கிழிந்து தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது.
மேலும் ரமேஷ் என்பவருக்கும் தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இடைத்தரகர்கள் தலையீட்டால் பாகற்காய்க்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் தேயிலைக்கு மாற்றாக பாகற்காய் பயிரிடப்படுகிறது. விஷு பண்டிகையை கருத்தில் கொண்டு சுமார் 1000 ஏக்கர் வரை பாகற்காயை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் அவற்றை விற்பனை செய்யும் போது இடைத்தரகர்கள் தலையிடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் காரணமாக கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் பாகற்காய்க்கு 25 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே விலை கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது இடைத்தரகர்களுடைய விளையாட்டு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் கேரளாவுக்கு தான் இந்த காய் பூரா போயிட்டுருக்கு விஷு பண்டிகையாக. விஷு பண்டிகைக்கு இப்போ கேரளாவில் சர்வசாதாரண மார்க்கெட்டு 50 ரூபா கிலோ ரீட்டைல் மார்க்கெட்டில் விற்றுட்ருக்கு. ஆனால் கூடலூர் விவசாயிகளுக்கு வெள்ளைப்பாவக்காய் 25 ரூபாயும் பச்சை பாவக்காய் 10 ரூபாய் தான் இப்போத்த அதிகபட்ச விலையாக இருக்குது. அது விவசாயிகள்னால தாங்க முடியாது. இதுக்கு ஒரு நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இடைத்தரகர்கள் பிரச்சினையில் வேளாண் அதிகாரிகள் தலையிட்டு பாகற்காய்க்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உரங்களின் விலையேற்றம் மூலம் கார்ப்பரேட்டுகளின் கையில் விவசாயத்தை ஒப்படைக்க மத்திய அரசின் முயற்சிக்கு விவசாய சங்க தலைவர் திரு ஐயா கண்ணு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரங்களின் விலையை உயர்த்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நசுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கஷ்டமான இந்த காலகட்டத்தில் இந்த டிஏபியை 1200 ரூபாய்க்கு விற்ற டிஏபி 700 ரூபாய் ஏற்றி 1900 வச்சு இப்போ காம்ப்ளெக்ஸ் உரத்தை 900 விற்றது 1500 600 விற்றா விவசாயி என்ன பண்ணுவான்? சாவரத்தை விவசாயி வழி இல்லை. இதற்கெல்லாம் அடிப்படை காரணமே விவசாயத்தை விட்டு போயிடணும். கார்ப்பரேட் கம்பெனி வரணும். எங்களை வெளியே விரட்டிட்டு கார்ப்பரேட் கம்பெனியை கூட்டி வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவை கொடுத்து வருங்கால சந்ததியை அழிக்க பார்க்கிறார்கள். உலகளவில் கொரோனா மொத்த பாதிப்பு எண்ணிக்கையில் பிரேசிலை பின்னுக்கு தள்ளி இந்தியா 2ஆம் இடத்திற்கு நகர்ந்தது. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை நாள்தோறும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. கடந்த 5ஆம் தேதி முதல் முறையாக 1,03,000 தாண்டிய தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 6ஆம் தேதி 1,00,000க்கும் கீழ் சென்றது. அதன் பின்னர் நாள்தோறும் 1,00,000க்கும் அதிகமானோருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 8 நாட்களில் மட்டும் இந்தியாவில் சுமார் 10 லட்சம் பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கொரோனா மொத்த பாதிப்பு எண்ணிக்கையில் அமெரிக்கா முதலிடத்திலும் பிரேசிலை பின்னுக்கு தள்ளி இந்தியா 2ஆம் இடத்திலும் உள்ளன. அதே நேரம் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கையில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் கும்பமேளா திருவிழாவையொட்டி பக்தர்கள் மற்றும் சாதுக்கள் இன்று புனித நீராடினர். ஹரித்துவாரில் கங்கை நதிக்கரையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளா நடைபெறுவது வழக்கம். அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கங்கை நதியில் புனித நீராடுவர். கடைசியாக 2010ஆம் ஆண்டு கும்பமேளா நடைபெற்றது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி ஹரித்துவாரில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கும்பமேளா நடைபெறும் என்றும் இதில் பங்கேற்க வருபவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஹரித்துவாரில் உள்ள கங்கை நதிக்கரையில் காலை 7 மணி வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். இதனைத் தொடர்ந்து சாதுக்கள் புனித நீராடினர். இனிவரும் செய்திகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக பார்க்கலாம்.
புதுச்சேரியில் தடுப்பூசி போடுவதற்காக வந்த 80 வயது மூதாட்டிக்கு அவரது முதுமையை கருத்தில் கொண்டு ஆட்டோவிலேயே வைத்து தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கொரோனாவை தடுக்கும் பொருட்டு நேற்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை நாடு முழுவதும் தடுப்பூசி விழாவை நடத்த பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் புதுச்சேரியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். பாக்குமுடையான்பேட்டை அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த முகாமிற்கு ஆட்டோவில் 80 வயது மூதாட்டிகள் 3 பேர் வந்திருந்தனர். அவர்களது சிரமத்தை போக்கும் வகையில் ஆட்டோவிலேயே வைத்து தடுப்பூசியை ஊழியர்கள் செலுத்தினர். திருச்சி மாநகரில் பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அங்கு கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் சுட்டெரித்து வந்தது. இதனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் ஏர்போர்ட், KK நகர், TVS டோல்கேட், பொன்மலை, மன்னார்புரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் போலீசார் தாக்கியதில் மீனவர் ஒருவருக்கு மண்டை உடைந்தது. இச்செயலை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஓரியூரைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் புதுக்கோட்டை கட்டுமாவடி பகுதியில் மீன்பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார். இவர் அங்குள்ள சோதனைச் சாவடி அருகில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த சார்பு ஆய்வாளரும் காவலரும் அவரிடம் விவரம் கேட்டதுடன் திடீரென தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மீனவரின் மண்டை உடைந்தது. தகவல் அறிந்ததும் அங்கு குவிந்த மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் வாலிபர் ஒருவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருவாலங்காடு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் மாணவி ஒருவரை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் வாலிபரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவுக்கு கடத்தப்பட இருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா எண்ணெயை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர். கூட்டம்புள்ளி கிராமத்தில் நவஜீவன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கஞ்சா எண்ணெய் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு கியூ பிரான்ச் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்பொழுது 3 லிட்டர் கஞ்சா எண்ணெய் பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் பக்தர்கள் கூட்டமின்றி எளிமையாக நடைபெற்றது. பங்குனி அமாவாசையொட்டி நேற்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றதை அடுத்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் அம்மனுக்கு பட்டு சேலை உடுத்தி அலங்காரம் செய்யப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாலாட்டு பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வழக்கமாக லட்சக்கணக்கில் பக்தர்கள் பங்கேற்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவம் பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. கோடை காலம் தொடங்கியதால் வன விலங்குகளுக்காக வனப்பகுதிகளில் உள்ள தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள வனப்பகுதிகளில் யானை, மான், கரடி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் குடிநீருக்காக குடியிருப்பு பகுதிக்குள் வருவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. இதனால் குடியாத்தம் வனசரகத்தில் இருக்கும் கள்ளப்பாடி, முதலியார் ஏரி, கல்லேரி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் டிராக்டரில் எடுத்து செல்லப்படும் தண்ணீர் காடுகளில் உள்ள தொட்டிகளில் நிரப்பப்பட்டு வருகின்றன. நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் மூதாட்டி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகூரைச் சேர்ந்த 73 வயது மூதாட்டிக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாக சிகிச்சை பலனின்றி மூதாட்டி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததால் மூதாட்டி உயிரிழந்ததாகவும் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லை என்றும் நாகை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி போட பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். அவர்களுக்கு வட்டார மருத்துவ அதிகாரி திருமதி ரேகா மேற்பார்வையில் தடுப்பூசி போடப்பட்டது. இம்முகாமில் அச்சிறுபாக்கம் பேரூராட்சி செயல் அலுவலர் திரு கேசவன், காவல் நிலைய ஆய்வாளர் திரு சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலின் போது வழங்கப்பட்ட டோக்கன்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த அதிமுக பிரமுகர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவிற்கு வாக்களிக்க 500 ரூபாய்க்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. டோக்கன்களுக்கான பணம் தேர்தல் நாளன்று வழங்கப்படாமல் நேற்று வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அம்பத்தூர் 89வது வார்டில் வாக்காளர்களுக்கு டோக்கனுக்கு 500 ரூபாய் பணம் விநியோகம் செய்த அதிமுக பிரமுகர்கள் வெங்கடேசன் மற்றும் தாமோதரன் ஆகிய இருவரை பொதுமக்கள் பிடித்து கொரட்டூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 14,000 ரூபாய் பணம் மற்றும் 2 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய 2 அதிமுகவினரை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்ததால் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 2 மாதங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று பிற்பகலில் 2 மணி நேரமாக கோடை மழை பெய்தது. ஏரிச்சலை, வில்பட்டி, பள்ளங்கி, அட்டுவம்பட்டி, பூம்பாறை, குண்டுப்பட்டி, பெருமாள் மலை, தாண்டிக்குடி, பண்ணைக்காடு போன்ற பகுதிகளில் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்தது. இதனால் விவசாயிகளும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் திடீரென பெய்த கோடை மழையால் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 5,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமானது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். செய்யாறு வட்டாரத்தில் சுமார் 20,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர்கள் அறுவடை பணி நடைபெற்று வருகிறது. ஒரு நாளைக்கு 10,000 மூட்டைகள் தனியார் மண்டிகள், அரசு நேரடி நெல் கொள்முதல் மையம், ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஆகியவைகளுக்கு விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விற்பனைக்காக கொண்டு வந்த நெல் மூட்டைகள் குடோனில் இடமில்லாததால் திறந்த வெளியில் களத்தில் இறக்கி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களாக திறந்த வெளியில் உள்ள மூட்டைகளை எடை போடாமல் குடோனில் உள்ள மூட்டைகளை மட்டுமே நிர்வாகிகள் எடை போடுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டுவரும் நெல் மூட்டைகளை வெளியே இறக்கி வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று திடீரென பெய்த கோடை மழையால் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 5,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமானது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இனி வரும் நாட்களில் விவசாயிகள் கொண்டுவரும் நெல் மூட்டைகளை குடோனில் இறக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சூயஸ் கால்வாயில் தரை தட்டி நின்ற எவர் கிவன் கப்பலின் உரிமையாளர் ரூபாய் 7,500 கோடி நஷ்ட ஈடு வழங்கினால் மட்டுமே கப்பலையும் 25 இந்திய ஊழியர்களையும் விடுவிக்க முடியும் என்று எகிப்து அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானைச் சேர்ந்த நிறுவனத்துக்கு சொந்தமான எவர் கிவன் சரக்கு கப்பல் 400 அடி நீளமுள்ள பிரம்மாண்ட கப்பலான இது கடந்த மாதம் 23ஆம் தேதி எகிப்தில் உள்ள முக்கிய சர்வதேச நீர்வழி பாதையான சூயஸ் கால்வாயின் குறுக்கே தரை தட்டி நின்றது. இதனால் அந்த வழியாக செல்ல வேண்டிய 400க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் அந்த பாதையை பயன்படுத்த முடியாத நிலை உருவானது. சூயஸ் கால்வாயில் கப்பல் போக்குவரத்து முடங்கியதால் எகிப்து அரசுக்கு தினமும் ரூபாய் 100 கோடி முதல் 200 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் எவர் கிவன் கப்பலால் ஏற்பட்ட சூயஸ் கால்வாயில் ஏற்பட்ட சேதம், வருவாய் இழப்பு போன்றவற்றுக்கான ரூபாய் 7,500 கோடி நஷ்ட ஈடு வழங்கினால் மட்டுமே கப்பலை விடுவிக்க முடியும் என்று எகிப்து அரசின் சூயஸ் கால்வாய் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனால் கப்பலின் உரிமையாளரான ஜப்பான் நிறுவனம் அதிர்ச்சியடைந்துள்ளது. சூயஸ் கால்வாயின் அருகில் உள்ள கிரேட் பிட்டர் ஏரியில் அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதில் பணியாற்றும் 25 இந்திய ஊழியர்களும் அதில் சிக்கியுள்ளனர்.
மதுரை சித்திரை திருவிழாவில் பொதுமக்களை அனுமதிக்க கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் பேசுவோம். வணக்கம் சல்மான், சொல்லுங்க, நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? மக்கள் எந்தெந்த கோரிக்கையை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? கொரோனா பரவலால் பொதுமக்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில மக்களின் கோரிக்கையை அரசு பரிசீலிக்குமா? உங்கள் தகவல் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் சுகன்யா. மதுரையில் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவென்று சித்திரை மாதம் தொடர்ந்து ஒரு 15 நாட்களுக்கு மேலான திருவிழாவாக நடைபெறும். குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அழகர் கோவில், கள்ளழகர் கோவில் ஆகிய கோவில்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த சித்திரை திருவிழா கடந்த ஆண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தடை செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து கோவிலுக்கு உள்ளாக மட்டும் கோவில் உள்விழாவாக தான் கடந்த ஆண்டு நடைபெற்றது. அதே போன்று இந்த ஆண்டும் அந்த கோவில் சித்திரை திருவிழாவானது நடத்தப்படுவதற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்லக்கூடாது, குறிப்பிட்ட அளவிற்கான ஆட்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படும் என்ற ஏற்கனவே ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே கடந்த ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெறாததே மதுரை மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த ஆண்டும் சித்திரை திருவிழாவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களிடையே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு மட்டுமல்லாமல் இதனை நம்பி இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ரீதியாக வர்த்தக ரீதியாக நம்பி இருக்கக்கூடிய ஏராளமான தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இசைக்கலைஞர்கள், வணிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தையல் கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே சித்திரை திருவிழாவுக்கு பொதுமக்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்து தற்பொழுது மதுரை தமுக்க மைதானம் முன்பாக அந்த பொதுமக்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் பொதுமக்கள், பெண்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இது குறித்து நம்ம இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நபரிடம் வைக்கலாம். நீங்க என்ன கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறீங்க? இதை என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? எங்களுக்கு திருவிழா நடந்தாலே எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இந்த கொரோனான்றது இல்லாமல் போயிடும். அதனால் எங்களுக்கு திருவிழா கண்டிப்பாக நடந்தாகணும். எல்லா வியாபாரிகள் முதற்கொண்டு எல்லா பேரும் பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் தண்ணி பீச்சுக்கு உண்டான நபர்கள் நாங்களும் பாதிக்கப்படுறோம். திருவிழாவுக்கு இந்த கொரோனாங்கிறாங்க. அந்த கொரோனாவை நாங்கள் அடிக்கிற அந்த தண்ணி பீச்சில் அடிக்கிற நாங்கள் அடிக்கிற துருத்திலிருந்து போகிற தண்ணியை இந்த கொரோனா காலி பண்ணி விட்டுறோம். அதை முதல் மக்கள் அரசு தெரிஞ்சுக்கணும். இந்த அழகரை பற்றி லேசாக நினைக்க வேணாம். உண்மையிலே கடவுள் இருக்காரு. இந்த கொரோனா இந்த திருவிழா நடந்துச்சுன்னா அடுத்து இந்த கொரோனான்றது இல்லாமல் போயிடும். அதை வழி நடத்தி அரசு நடக்கணும். இவ்வளோ நாள் அரசியலில் மோடி வந்தார், அது அந்த கூட்டம்லாம் ஒன்றும் சேர்ந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அரசு. இப்போ நாங்கள் இந்த திருவிழா நடத்த போயில மட்டும் கொரோனா அது நாடகமாக என்னன்றது தெரியல. நாங்கள் ஓட்டு போடையில் மட்டும் எல்லா பேரும் நாங்கள்லாம் தேவை, கூட்டம் தேவை, எல்லாம் மக்களும் காசை கொடுத்து கூட்டு போனாங்க. அப்போ பாதுகாப்பு கொடுத்த அரசு இப்போ இந்த திருவிழாவுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடத்தலாம்ல. அதை நீங்கள் அரசுக்கு கொண்டு போய் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு சிறப்பான இந்த திருவிழா நடத்தி ஆகணும். அது நாங்கள் கண்டிக்கின்றோம். பார்த்துக்குங்க. அதாவது ஏற்கனவே கடந்த தேர்தலில் அரசியலுக்காக கூடப்பட்ட கூட்டத்தில் எந்த அளவிற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதோ அதே அளவிற்கு பாதுகாப்போடு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு தங்களது கோரிக்கைகளாக வலியுறுத்தி அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பெண்கள் ஏராளமானோர் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை காணப்படுகிறது. சொல்லுங்கம்மா, நீங்க இப்போ இந்த சித்திரை திருவிழா நடைபெறாதது உங்க மனசுல எப்படி ஒரு வேதனை ஏற்படும்? இது பயங்கரமான வேதனை சார். இந்த வேதனையை யாராலையுமே தீர்த்து வைக்க முடியாது. போன வருஷமும் இப்படித்தான் பண்ணாங்க, இந்த வருஷமும் இப்படித்தான் பண்றாங்க. இதை இப்படியே விட்டோம்னா அவங்க அப்புறம் வருஷம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு தேவை எங்க கோயில் திருவிழா நடக்கணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஓட்டு போடும் போது மட்டும் கொரோனா வரலையா? அவங்களுக்கு கட்சி கூட்டம் ஆரம்பிக்கும் போது மட்டும் கொரோனா வரலையா? 4 பேர் 10 பேர் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு மீட்டிங் போடும்போது அவங்களுக்கு கொரோனா வரலையா? எல்லாமே வருது இல்ல. அப்ப ஏன் கோயில் திருவிழா மட்டும் முடிக்கிற? ஒயின் ஷாப்பை மூடு, சினிமா தேட்டர் மூடு, மாலை மூடு, எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கல. அப்புறம் ஏன் கோயிலுக்கு மட்டும் விதிவிலக்கு வைக்கிற? கோயில் எங்களுக்கு கோயில் திருவிழா நடக்கணும், கோயில் திறக்கணும். கோயிலை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 400 குடும்பம் பிழைக்குது. அப்போ அந்த 400 குடும்பத்துக்கும் நீ அந்த 400 குடும்பம் வயிற்றுலையும் கை வைக்கிறல்ல, அவங்க எப்படி வாழ்வாதாரம்? அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் கொடுக்குற 2500 வருஷம் பூரா எங்களுக்கு சாப்பாடு போட முடியுமா? அந்த 2500 எங்களுக்கு நிறையாது. எங்களுக்கு தேவை எங்கள் திருவிழா நடக்கணும், அவ்வளோதான். தொடர்ந்து மதுரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களோட ஒற்றை கோரிக்கை என்பது நிச்சயமாக சித்திரை திருவிழா நடைபெற்று அதற்கு பொதுமக்கள் அனுமதியோடு நடைபெற வேண்டும். எப்பொழுதும் போல ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் சித்திரை திருவிழா போல பிரம்மாண்டமாக நடத்தப்பட வேண்டும். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசானது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தான் அவர்களுடைய முழக்கத்தில் எழுப்பப்படுகிறது. சுகன்யா.
உங்கள் தகவல்களுக்கு நன்றி சல்மான். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.